புளியகுளமா சாராயகுளமா? 1 கிலோமீட்டருக்கு 4 மதுக்கடைகள். இதுதான் திராவிட மாடல். கோவையில் நாம் தமிழர் ஒட்டியுள்ள போஸ்டரால் பரபரப்பு. 1 கிலோமீட்டருக்கு 4 மதுக்கடைகளா? கோவையில் சீரும் நாம் தமிழர் தம்பிகள் போஸ்டர்களால் பரபரப்பு. தமிழகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையில் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகரின் முக்கிய பகுதியான புளியகுளம் பகுதியில் இது புளியகுளமா அல்லது சாராயகுளமா என்ற கேள்வியுடன் நாம் தமிழர் கட்சியினர் ஒட்டியுள்ள சுவரொட்டிகள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் சுற்று அளவிற்கு 4 மதுக்கடைகள் இயங்குவதை சுட்டிக்காட்டியுள்ள தம்பிகள், இதுதான் நீங்கள் சொல்லும் திராவிட மாடலா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த போஸ்டர் விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாக மாறியுள்ள நிலையில் உள்ளூர் உடன்பிறப்புகள் இதனால் கடும் அப்செட் ஆகியுள்ளனர். நேற்றைய தினம் திமுகவினர் 2026ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட் குறித்து தமிழகத்தில் முட்டை என ஒட்டிய போஸ்டர்களை கிழித்த பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இதைத் தொடர்ந்து பாஜகவினர் திமுக முட்டை என்றும் தீய சக்தி திமுகவை துடை தெரிவோம் என பாஜகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். இதனால் கோவை மாநகராட்சி மற்றும் மாநகர காவல்துறையினர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திமுக பாஜகவினரிடையே மோதல்கள் உருவாகி சிறைக்கு சென்ற சம்பவங்களும் அரங்கேறியது. உடனடியாக இதனை தடுக்க சர்ச்சைக்குரிய வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஒட்டும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.